உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கடகம் ராசியின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சனி பகவான், செவ்வாய், ராகு ஆகிய மூவரை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார்கள். இம்மாதம் முழுவதுமே வைகாசி 7ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடுகிறார். வருமானம் திருப்திகரமாக நீடிக்கிறது. வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும். கணவன் மனைவியரிடையே அந்யோன்யம் ஓங்கும். சொந்த வீடு வேண்டுமென்ற உங்களது நெடுநாள ஆசை இம்மாதம் நிறைவேற வாய்ப்புள்ளது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதால் திருமண முயற்சிகள் எளிதில் நிறைவேறும். மனதிற்கு நிறைவை அளிக்கும் வரன் அமையும். கர்ப்பிணி பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். உத்தியோகம் காரணமாக வெளிநாடு சென்றுள்ள பெண் அல்லது பிள்ளை தாய்நாடு திரும்புவர். குடும்பத்தில் இது அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்தும். உத்தியோகம். அஷ்டம ராசியில் பலம் வாய்ந்த சனி பகவான் அமர்ந்திருப்பதால் பணி சுமையும் பொறுப்புகளும் உங்கள் சக்திக்கு சோதனையாக அமையும். ஒரு சிலருக்கு இங்கு இடமாற்றமும் பதவியில் மாற்றமும் ஏற்படும். மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை தவிர்ப்பது அவசியம். அன்றாட கடமைகளில் பொறுமை நிதானம் அவசியம். சக ஊழியர்களின் சொந்த பிரச்சனைகளில் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டாம். நண்பர்களுக்கு உதவி செய்வதாக நினைத்துக் கொண்டு அவர் வாங்கும் கடன்களுக்கு பிணை கையெழுத்திட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. தொழில் வியாபாரம். போட்டிகள் அனைத்தையும் முறியடித்து விற்பனையை பல மடங்கு அதிகரிப்பதற்கு கிரகநிலைகள் மிகவும் ஆதரவாக சஞ்சரிக்கிறார்கள். அளவோடு புதிய முதலீடுகளில் ஈடுபடலாம். அரசாங்க ஆதரவு எளிதில் கிடைக்கும் என்பதை சூரியனின் நிலை எடுத்து காட்டுகிறது. தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு புதிய விற்பனை நிலைகளை திறப்பதற்கும் ஏற்ற மாதம் இது. நிதி நிறுவனங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சந்தை நிலவரம் கை கொடுக்கும். கலைத்துறையினர். சுக்கிரன், குரு, புதன், கேது ஆகிய நால்வரும் சுபபலம் பெற்று பலம் வருவதால் சிறந்த முன்னேற்றத்தை கலைஞர்கள் அடைவார்கள். வருமானம் உயரும். இதனை அனுபவத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அரசியல் துறையினர். சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமான ராசியில் சஞ்சரிப்பதால் அரசியல் துறை நண்பர்களுக்கு அனுகூலமான மாதம் இது. இருப்பினும் அஷ்டம ராசியில் சனியும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பதால் சிறு சிறு வழக்குகளில் அகப்பட்டு கொண்டு பின்பு நீதிமன்றம் மூலம் வெளிவருவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. பேச்சிலும் செயலிலும் நிதானமாக இருத்தல் வேண்டும். சனி, செவ்வாய், ராகு ஆகியோரின் சஞ்சார நிலைகள் தோஷத்தை உண்டு பண்ணுவதால் உங்களை மறந்து தகாத வார்த்தைகளை உபயோகித்துவிட சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் உணர்த்துகின்றன. மாணவியர். இம்மாதம் முழுவதும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். தேர்வுகளில் சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு ஏற்ற மாதம் இது. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இப்போது ஈடுபடலாம். கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கும் கிரகநிலைகள் உதவிகரமாக அமைந்துள்ளன. இது ஒரு அரிய சந்தர்ப்பம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயத்துறையினர். பாகிஸ்தானத்தில் ராகு, செவ்வாய் இணைந்துள்ளார்கள். வைகாசி 18ஆம் தேதி செவ்வாய் தனது ஆட்சி வீடான மேசத்திற்கு மாறுவது மிக நல்ல கிரக மாறுதலாகும். அரசாங்க நிதியுதவி, புதிய சலுகைகள் ஆகியவற்றை இம்மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். விவசாய பணிகளில் நவீன உபகரணங்களை புகுத்துவதற்கு சாதகமான மாதம். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற முடியும். பெண்மணிகள். குரு, சுக்கிரன் இருவருமே உங்கள் பக்கம் நிற்பதால் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் குறைவு இருக்காது. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும். அஷ்டமச்சனியினால் அவ்வப்பொழுது மாதவிடாய் பிரச்சனை, ஒற்றை தலைவலி, வயிற்று வலி, கிருகிருப்பு, சிறுநீரக கற்கள் ஆகியவற்றினால் உபதைகள் ஏற்படும். எளிய மருத்துவ சிகிச்சையினால் உங்களுக்கு குணம் கிடைக்கும். பரிகாரம். சனிக்கிழமை தோறும் மாலையில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வந்தால் நன்மைகள் ஏற்படும். இது ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் வைகாசி 16 இரவு முதல் 18 இரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.